பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த வாரம் பாவங்களினால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சம்பந்தமாக ஒரு 6 விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் பார்த்தோம். 7வது நேக்கி கி லதத் சே மஹ்ரூம் ஹோ ஜானா. 7வது நன்மையினுடைய அந்த இன்பத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்படும். நன்மை செய்வதனால மனிதனுடைய உள்ளத்துல ஒரு வகையான ஒரு லத்தத் ஏற்படும், இன்பம் ஏற்படும். எப்படி ஒரு லட்டு சாப்பிடும் போது நமக்கு ஒரு சுவை தெரிகிறதோ, எப்படி ஒரு நல்ல ஒரு உணவை சாப்பிடும் போது நமக்கு சுவை தெரியுது, இதே மாதிரி நன்மைக்கு ஒரு சுவை இருக்கு, நன்மைக்கான ஒரு சுவை இருக்கு. அந்த நன்மைக்கான சுவை அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுக்கப்படும். அவருக்கு அந்த நன்மையினுடைய சுவை தெரியாம போகும். அதாவது அல்லாஹுவிற்கு அடிபணிவதனுடைய அந்த பாக்கியமே இல்லாமலாகும். ஃபர்ஸ்ட் நன்மை செய்கிற பாக்கியம் அவருக்கு இல்லாமலாகும். வல்லத்திஹா, மேலும் அதனுடைய இன்பம் அவருக்கு இல்லாமல். ये नमाज में लद्दत, न कुराने पाक पढ़ने में लद्दत, न तहज्जुद पढ़ने में लद्दत. தொழுவதனால் அவருக்கு எந்த இன்பமும் ஏற்படாது. குர்ஆன் ஓதுவதில் அவருக்கு எந்த சுவையும் தெரியாது. தஹஜ்ஜுத் தொழுவதில் அவருக்கு எந்த சுவையும் தெரியாது. யானி அமால் மேல் லத்தத் ஹி நஹீர், அவருடைய அமல்கள்ல அவருக்கு எந்த விதமான சுவையோ இன்பமோ அவருக்கு இருக்காது. ஏ குனாஹோं का वबाल होता है. இது மனிதன் பாவம் செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு மஹ்ரூமியாகும், ஒரு பாவம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய தண்டனை. பனு இஸ்ராயில் கா ஏக் ஆலிம் தா. பனு இஸ்ராயில்ல ஒரு ஆலிம் இருந்தாங்க. கிசி குனாஹ் में मुलव्वस हो गया. அவர் ஏதோ ஒரு பாவத்துல அவர் விழுந்துட்டாரு அந்த ஆலிம். चुनांची वो आलिम था, அவர் ஆலிமாகவும் இருந்தாரு. इसलिए गुनाह करने के बाद उस बात से डरता भी था. இந்த ஆலிமாக இருந்தனால பாவத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. கே பதா நஹி உஸ் குனாஹ் கா மேரே ஊப்பர் கியா அசர் ஹோ. என்ன பயம் இருந்துச்சுன்னா, இந்த பாவத்தினால என் மேல என்ன ஒரு அசரை ஏற்படும், இந்த பாவத்தினால எனக்கு என்ன ஏற்படுமோ அப்படிங்கிற பயமா ஒரு உள்ளத்துல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா பாவம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. मगर वो भी देखता उसे जो नेमतें मिल रही थी वो उसी तरह मिल रही हैं. ஆனா இந்த ஆலிம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எந்த அல்லாஹ்வினுடைய நிஅமத் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சோ அந்த நிஅமத் தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அது நிக்கல, கிடைச்சிக்கிட்டே இருக்கு. एक दिन वो दुआ मांगते हुए कहने लगा. ஒரு நாள் அந்த ஆலிம் துவா கேட்க அவரு சொன்ன அல்லாஹ்ட துவா செஞ்சாரு. யா அல்லாஹ் தூ கித்னா கரீம் है, யா அல்லாஹ் நீ எவ்வளவு சங்கையானவன், எவ்வளவு இரக்கம் உள்ளவன். कि मैं गुनाहों पर गुनाह कर रहा हूं, நான் பாவத்தின் மீது பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். आपने अपनी नेमतों को मेरे ऊपर उसी तरह बाकी रखा हुआ है. ஆனா நீ என்னுடைய இன்மேல செஞ்ச கிருபைய தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கிற, அதுல குறையே இல்லை. நீ எவ்வளவு கரீமானவன், எவ்வளவு நல்லவன் நீ. तो अल्लाह ने उसके दिल में इल्का फरमाया. अल्लाह सुब्हानहू व तआला नालिमिनुடைய உள்ளத்துல அல்லாஹ் இல்கா செய்தான், விஷயத்தை அல்லாஹ் போட்டான். मेरे बंदे मेरी नेमतें तेरी ऊपर उसी तरह बाकी नहीं रही. அடியானே, என்னுடைய ஞாபகத்துகள் உனக்கு நான் அப்படியே கொடுத்துக்கிட்டு இல்லை. என்னுடைய ஞாபகத்துகள் நான் எப்படி உனக்கு முன்னாடி கொடுத்தனோ இந்த பாவத்துக்கு அப்புறம் அதே மாதிரி கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லை. तुझे महसूस हो नहीं हो रहा. உனக்கு என்ன இல்லை, அதனுடைய உணர்வு இல்லை. நீ இதை உணரல, நான் என்ன உங்ககிட்ட இருந்து எடுத்துங்கிறது உனக்கு தெரியல. जरा सोच के जिस दिन से तूने ये गुनाह करना शुरू किया, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எந்த நாள்ல இருந்து நீ இந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்தாயோ, हमने उस दिन से तहज्जुद के वक्त रोने की नेमत से तुझे महरूम कर दिया. அந்த நாள்ல இருந்து தஹஜ்ஜுதினுடைய வேளையில என்னிடத்துல நீ அழுதுகிட்டு இருந்த இல்லையா, அந்த அழுகையை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். அதுல இருந்து நீ உனக்கு கண்கள் இருந்து கண்ணீர் சிந்த வாய்ப்பையே உனக்கு நான் தரல. அந்த ஞாபகத்தை உங்ககிட்ட இருந்து நான் பிடிச்சிட்டேன். तब उसको एहसास हुआ. அப்ப அந்த ஆலிம் நினைச்சாராம், पहले तहज्जुद के दुआ में रोना था. ஆமா, முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுகையில எனக்கு அழுக வரும். लेकिन अब तो रोना नहीं आता. ஆனா இப்ப சுத்தமா எனக்கு எந்த அழுகையும் வரல. तो जो तकबीर ஊலா की तौफीक नहीं मिलती. அப்ப இதே மாதிரி தான் யாருக்கு தக்பீர் ஊலாவினுடைய தௌஃபீக் கிடைக்கிறது இல்ல, தஹஜ்ஜுத் की तौफीक नहीं मिलती, தஹஜ்ஜுத் தொழுகிற பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. पता नहीं ये किस गुनाह का वबाल है. இது தெரியாது,
இது எந்த நம்முடைய பாவத்தினுடைய தண்டனை, அல்லாஹ் கொடுத்த நஷ்டம் என்பது நமக்கு தெரியாது என்பதாக சொல்றோம். அப்ப பாவத்தம் செய்வதன் காரணத்தினால நன்மையினுடைய அந்த இன்பம், இந்த சுவை என்ன செஞ்சோம் நம்மள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டுரும். எட்டாவதாக உமர் சொட்டி ஹோஜானா, எட்டாவதாக அவருடைய வயது குறைந்து விடும், வயசு குறையும். ஆட்வே நொக்சான் கஸ்ருல் உமர், அவருடைய வயது குறையும். உமர் சொட்டி ஹோனேக்கே தோமானா ஹோ சக்தே, வயது குறைவது இரண்டு அடிப்படையில, வயது குறைவு இரண்டு அடிப்படையில் நடக்கும். एक माना तो ये उसकी उम्र की मुद्दत कम कर दी जाती है, ஒரு அதனுடைய அர்த்தம் அவருடைய வயதினுடைய இந்த காலம் குறைக்கப்படும். क्योंकि हदीस पाक में आया है, हदीஸ்ல இருக்கு, जिना करने से उम्र घटा दी जाती है, ஒருவர் விபச்சாரம் செய்வதனால் அவருடைய வயது குறைக்கப்படுகிறது. வயது ஒரு வேளை அவருக்கு 80 வயசு இருக்குன்னு வைங்க, ஆனா ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னு சொன்னா அவருடைய விதியிலிருந்து குறைக்கப்படுமா அந்த விபச்சாரம் செஞ்சார். விதி அவர் வாங்கிட்டு வந்த விதி 80 வயசு, ஆனா அவர் விபச்சாரம் செய்தால் அவருடைய விதியிலிருந்து அல்லாஹ் குறைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்ஹேஸ்காரி की वजह से उम्र बढ़ा दी जाती है, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்வாவின் காரணத்தினால் வயது அதிகப்படுத்தப்படுகிறது. ஒருத்தர் தக்வா இருக்கு, அவர் தீனுடைய வேலைகள்ல ஈடுபடுறாரு, அவருக்கு அல்லாஹுவினுடைய அமல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் வாங்கிட்டு வந்தது 80 வயசா இருக்குதுன்னாலும் அல்லாஹ் அதை அதிகப்படுத்துகிறான். மேலும் அதுல பிளஸ் போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இது ஒண்ணு. ரெண்டாவது துஸ்ராமானா இரண்டாவது வயது குறைங்கிறதுக்கு என்னன்னா, உஸ்கி ஆஃபியத் வாலி உமர் கட்டாதி ஜாதி, அவர் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அந்த வயது குறைக்கப்படும், ஆரோக்கியமற்று எடுக்கப்படும். மசலன் உமர் தோ 75 साल, அவருடைய வயது 65 வயசா இருந்துச்சு, लेकिन 50 साल में शुगर भी, ब्लड प्रेशर भी, फुलाम भी और फुलाम भी, அவருக்கு 50 வயசுல இருந்து சுகர் வந்துருச்சு, பிளட் பிரஷர் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அவரு घुटने के दर्द ने हलने जलने का भी न छोड़ा, அவருடைய மூட்டுல வந்த வழி அவருக்கு நடக்கவும் விடல, அவர் எங்கேயும் போக விடல, வர விடல, வீட்டுல முடக்குச்சு. யூ லோகோं के लिए मुसीबत बना होता, இவ்வாறுதான் மக்களுக்கு என்ன செய்யப்படும், துன்பங்கள் போடப்படுகிறது. கோயா वर्किंग पीरियड ऑफ लाइफ को घटा देते हैं. அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க்கிங் நேரம் இருக்கு இல்லையா, இது அவங்களுடைய பாதி வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், இது குறைக்கப்படுகிறது. ये भी एक तरह से उम्र अमल में कमी होगी. இதுவும் இதனாலதான் அவங்களுடைய அமல்கள குறைவு ஏற்படுறதுனால, அல்லாஹுவினுடைய சிந்தனையிலிருந்து அவங்க மீள்றதுனால இந்த மாதிரியும் அவங்களுடைய வயதில் என்ன செய்யும், பரக்கத்து குறைக்கப்படும். இதுல என்ன ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒர்க்கிங் பீரியட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்ற சாதாரண வாழ்க்கை ஒன்று இருக்கு, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. ஒர்க், அதாவது ஆபீஸ்லயும் ஒர்க் செய்வாங்க, முடிச்சுட்டு வந்து வீட்லயும், அதுக்கு பேரு என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இந்த கொரோனா சமயத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஹோம் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு மேலேயும் வந்துகிட்டே இருக்கும், போன் வந்துகிட்டே இருக்கும், லேப்டாப் வச்சு அப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்ய முடியாது அவங்களால. இந்த போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி மறுமையை விட்டு அல்லாஹ் பாராமுகமா. வாழ்ந்த நேரம் குறைஞ்சது, ஒன்னும் வேலையிலே இருப்பாங்க, என்ன வாழ்ந்தாங்கன்னு திருப்பி பார்த்தா அதுலயும் ஒண்ணும் இருக்காது, ஒன்னும் சேமிப்பும் இருக்காது, பெரிய சொத்து சுகமும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனா நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க, ரொம்ப நேரம் கொடுத்திருப்பாங்க உலகத்துக்காக வேண்டி, உலகமும் கிடைச்சிருக்காது. சரி, மறுமைக்காக வேண்டிய ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா மறுமையும் கிடைச்சிருக்காது. ரெண்டு இல்லாம போற நிலைமை ஏற்படும், வயது குறைவு ஏற்படும். அந்த காலத்துல அதற்கு ஒரு கிதாபில் நான் படிச்சேன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கிதாப் எழுதக்கூடிய உஸ்தாத் சொல்றாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒருத்தருக்கு வயசு அவருக்கு 95-98 வயசு இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப வயதானது. உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் அந்த கரிக்குலம் வச்சிருக்காங்க, மேலால அந்த இதெல்லாம் கொழுப்பெல்லாம் கரிக்குலம் மேல இருக்கும்ல, ஆட்டுக்கொழுப்பு, அந்த கொழுப்பெல்லாம் ஒதுக்கிட்டு உள்ள இருந்தா எடுத்து, கொழுப்பு கொஞ்சம் கூட போயிடக்கூடாதுங்கிறத கவனமா, எண்ணெய் போயிடக்கூடாது கவனமா எல்லாம் ஒதுக்கி சாப்பிடும். அதுல அந்த வயசானவரு அந்த கொழுப்பு இருக்குல்ல, அந்த கொழுப்பை மட்டுமே எடுத்து கிளாஸ்ல ஊற்றி குடிக்கிறார். இவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னங்க நீங்க
வெறும் கொழுப்பை மட்டும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை மட்டுமே சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறீங்க, இவ்வளோ எண்ணெய் ஊத்தி சேர்க்காதீங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போனதே 95 வயசு ஆஸ்பத்திரிக்கு நான் அப்ப சொல்றாங்க, அதுதான் உமர்ல பறக்கு, வயதுல பறக்குதுன்னா என்ன அப்படின்னா அதான் வயதுல. இது யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நிறைய மக்களை நம்மளால பார்க்க முடியுது. யாருக்கு கொடுக்கணும்? நல்ல அமல் செய்த மக்களுக்கு, அல்லாஹனுடைய சிந்தனையில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த மாதிரி வயதில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்து. பாவம் நடக்கும் போது அந்த வயது என்ன செய்யப்படுகிறது? குறைக்கப்படுகிறது. 9வதாக அல்லாஹுக்கு நிகாஹோ செய்கிறது. 9வதாக அல்லாஹுவினுடைய பார்வையில் அவர் விழுவது. சபபுன் லிஹவானில் அபரி அலா ரப்பிஹி வ சுகூதிஹி மின் ஐனிஹி. அவருடைய அல்லாஹ் அந்த गुनाहों का एक असर ये भी होता है, इंसान अल्लाह की निगाहों से गिर जाया करता है. அந்த அடியான் அல்லாஹுவினுடைய கண்களில் அல்லாஹுவினுடைய பார்வையில் அவன் வீழ்ந்து விடுகிறான். அல்லாஹ் கே ஹா உஸ்கி வகாத் ஹி நஹி ரஹதி. அல்லாஹ்ட்ட இவருக்குன்னு ஒரு மதிப்பே இருக்காது. இவர் விஷயத்துல அல்லாஹ்க்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஜெய்சே கோய் பேவக்த் சீஸ் ஹோத்தி ஹை. எப்படி ஒரு காலம் கடந்த ஒரு எக்ஸ்பீரியான ஒரு பொருளுக்கு என்ன மதிப்பு, அந்த மாதிரி ஒரு மதிப்பு இவருக்கு அல்லாஹ். இவருடைய துவா, இவருடைய சிந்தனை, இவருடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வால மதிக்கப்படும். இந்த இடத்துல ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, வஹா ஏக் பந்தா ஃபௌத் ஹோ ஜாயே, அங்க ஒரு அடியான் இறந்துட்டாரு, அங்க ஒரு நபர் இறந்துட்டாரு. तो अखबार में खबर लगती है, அங்கு அந்த பேப்பர்கள்ல அந்த செய்தி போடப்படும், ஃபுல்லா ரோட் பர் ஆக்சிடென்ட் हुआ और एक बंदा फौत हो गया. ஒரு இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அங்க ஒரு நபர் இறந்துட்டாரு. क्यों? ஏன் அந்த खबर, இந்த செய்தி ஏன் போடப்படுது? इसलिए कि बंदे की अहमियत. ஏன்னா அந்த அடியானுக்குன்னு ஒரு கண்ணி இருக்கு. ஒரு நபர், ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு கண்ணி இருக்கிறனால, அவருக்குன்னு ஒரு வகாத் இருக்கிறனால அந்த செய்தி போடப்படுகிறது. ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுனால. சரி, அகர் கிசி ஜகா பர் 1 लाख மச்சர் மர் ஜாய், ஒரு இடத்துல 1 லட்சம் கொசுக்கள் இறந்துருச்சு, ஏன் மக்கியா மர் ஜாய், 1 லட்சம் ஈ இறந்து போச்சு, तो क्या अखबार में खबर लगी होगी? என்ன செய்திகளை போடுவாங்களா? நஹி. ஏன் போட மாட்டாங்க? इसलिए कि बंदे के नजदीक उन चीजों की कोई वकात नहीं होती. காரணம் என்னன்னா, மனிதர்கள்ட்ட அந்த விஷயம் சம்பந்தமான எந்த விதமான முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு லட்சம் கொசு இறந்தாலோ 1 லட்சம் ஈ இறந்தாலோ எதுவும் முக்கியத்துவம் கிடையாது. சுனான்சி பந்தா ஜப் குனாஹோं का इर्तिकाब करता है, இதே மாதிரி தான் எப்போ ஒரு அடியான் பாவங்களை தொடர்ந்து செய்கிறானோ, तो अल्लाह रब्बुल इज्जत की नजर में वो मक्खी और मच्छर के बराबर हो जाता. அல்லாஹ்வினுடைய கண்களுக்கு முன்னால் அந்த அடியான் ஒரு ஈக்கு சமமானவனாக, ஒரு கொசுவுக்கு சமமானவனாக அந்த அடியான் ஆகிவிடுகிறான். दुनिया में उसके साथ क्या मामला होता है, अल्लाह को उससे कोई परवाह नहीं होती. அந்த அடியானுடைய விஷயத்துல உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, இதை பத்தி அல்லாஹ் கவலையே பட மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அந்த அடியான் ஆகிவிடுகிறான். எதனால? அவனுடைய பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய பார்வையிலிருந்து அந்த அடியான் வீழ்ந்து விடுகிறான். 10வதாக எழுதுறாங்க, குனாஹோं का दरवाजा खुल जाना. 10வதாக முக்கியமான விஷயம் எது? அவருக்கு பாவங்களினுடைய வாசல் திறக்கப்படும். தொடர்ந்து ஒருவர் பாவம் செய்வதனால் அவருக்கு பாவங்களினுடைய வாசல் திறக்கப்படும். அத்தஅப்புது அலல் மஆசி, பாவங்களினுடைய வாசல் திறக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் புதிய புதிய பாவம் செய்யறதுக்கான அந்த வாசல் அவருக்கு திறக்கப்படும். குனாஹ் தூசரே குனாஹ் கா தர்வாசா கோல் தேத்தா. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தினுடைய அந்த வாசல் திறந்து விட்டு, ஒரு பாவம் இன்னொரு பாவத்தினுடைய வாசலை திறந்து விட்டு. மிசால் கி தோர் பர் கிசி சே புரி தோஸ்தி லகாய், ஒரு கெட்ட நண்பன் ஒருத்தருக்கு கிடைச்சான் உதாரணமாக. அப் பாப்னே பூச்சா பேட்டா கஹா வக்த் குசாரா, அப்பா அத்தா கேட்கிறாரு, தம்பி எங்க உங்களுடைய நேரத்தை நீங்க செலவழிச்சீங்க? ஆகே சே ஜூட் போல் தியா. அப்ப உடனே இவர் சொல்லிட்டாரு, அவர் தேட்டருக்கு போயிருந்தாப்ல, உடனே படிச்சுக்கிட்டு இருந்தோம், உடனே போய் சொல்லிட்டாப்ல. फिर उस एक झूठ को छुपाने के लिए 10 झूठ बोलता. அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து 10 பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். हत्ता के लोगों के सामने झूठी कसमें खानी पड़ती हैं. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்களுக்கு முன்னாடி
பொய்யான சத்தியங்கள் செய்வதற்கு அவருக்கு சூழ்நிலை ஏற்பட்டுரும். பொய் சத்தியம் செஞ்சுக்கிட்டே போகணும். சீத்தரா ஏ குணா இத்தனை குணாக தர்வாசா கோல் தேட்டாங்க. இதனாலதான் ஒரு பாவம் என்ன செஞ்சிடும், அதிகமான பாவங்களினுடைய இந்த வாசலை திறந்து விட்டு விடும். அப்ப தாழ்வுதழல் மாசி மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்கான பாவத்தினுடைய அந்த கதவுகள் அவருக்கு திறக்கப்படும். அதனால மதரசாக்கள்ல பொதுவா இந்த போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம். அது நிறைய அதுக்கு எதிர்ப்புகள் இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி என்ன போன் யூஸ் பண்ணாம எப்படி இருக்கிறது சொல்றோம். ஒரு சின்ன போன் ஃபர்ஸ்ட் பையன் வாங்க, அப்படி திரும்ப போன் இந்த கீபேட் போன் வாங்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஒரு 10, அதுக்கப்புறம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபோன், அந்த ஆண்ட்ராய்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் இருந்துச்சு, அதுல யூடியூப்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அவருக்கு இன்னும் பத்த மாட்டேங்குது, இன்னும் அதிகம் பாவத்தான அந்த அந்த இது மேலும் மேலும் அதிகமாயிட்டு தான் போகுதே தவிர இந்த குறையுதான். எங்கேயாவது ஒரு பாவத்தினுடைய அதோட நிப்பாட்டுறாங்களா மக்கள்? இடையில ஒரு சம்பவம் என்னால படிக்க முடிஞ்சுது. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப், ஒரு மாணவ ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பான் சைட், அந்த பான் சைட்ல காசு கட்டி தினசரி காசு கட்டிடுறது. காசு கட்டி தினசரி போட்டோஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி மோசமான போட்டோஸ், மோசமான வீடியோஸ் இவங்க பேர்ல விழுகிற மாதிரி, இவங்க பேருக்கு தினசரி இமெயில் ஆகிட்டு அது இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடும். அங்கிருந்து வந்துகிட்டு அக்கௌண்ட் காசு போட்டாங்க, காசை கொடுத்துட்டாங்க. இத்தனை 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வீடியோஸ், இத்தனை வீடியோஸ் வரும், இத்தனை இமேஜஸ் வரும். அவரு அந்த பையன் திரும்பி இறந்துட்டான். அந்த பையன் இறந்துட்டாங்க, வாலிபர் இறந்துட்டான். இந்த பையனுடைய இமெயில் ஐடிக்கு அந்த போட்டோ வந்தோடனே இவருடைய பேர்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேரா 20 பேரா எல்லாத்துக்கும் இவர் போற மாதிரி செட் பண்ணிருக்கு. அவருடைய அந்த அவருக்கு வீடியோ தானாவே அவங்களுக்குலாம் என்ன செஞ்சிடும், போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவர் இறந்துட்டாரு. அந்த நண்பர்கள் ஒரு நண்பர் இந்த உஸ்தாதுக்கு சொல்லி அழுதாராம். ரொம்ப கவலையா இருக்கு, அவன் இறந்து கூட அவனுக்கு பாவம் போகும். அவன் இறந்துட்டான், கபருக்கு போயிட்டான், அவன் இறந்துட்டான். ஆனா அவனுடைய பேர்ல இருந்து கெட்ட பிக்சர்ஸும் கெட்ட வீடியோஸும் எங்களுக்கு தினசரி வந்துகிட்டே இருக்குது. இது பாவங்களினுடைய இறந்தும் அவருக்கு அந்த பாவத்தினுடைய அந்த இது முடியல. எப்படி சதகத்துல் ஜாரியாங்கிறது எப்படி தொடர்ந்து ஒரு மரத்தை நட்டணும், அங்கிருந்து நிழல் வருது, அந்த நிழல் மூலமாக உட்கார்ற மக்களுக்கு எல்லாம் இவர் முன்ன போயிட்டு இருக்கும். ஒரு போர் போட்டு கொடுத்தாங்க, ஒரு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஒரு பள்ளிவாசல்ல புராணம் வச்சாங்க. இதெல்லாம் சதகை ஜாரியாலுங்கிறது. அவர் இறந்தாலும் அந்த நடக்கிற வரைக்கும் இவருக்கு அந்த நன்மைகள் போயிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கெட்ட விஷயத்த சொல்லி கொடுத்துட்டார், ஒரு கெட்டதை பழகி கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா அவரு ஒரு தடவை அவர் அந்த பையனுக்கு போன்ல எப்படி படம் பார்க்கறதுன்னு தெரியாது, இவர் சொல்லி கொடுத்தார். படம் பார்க்கறது இப்படித்தான்ப்பா, இந்த சைட்டுக்குள்ள படம் பார்க்கணும் சொல்லி கொடுத்துட்டார். அவர் பார்த்தார், ஓகே இப்படியா பார்க்கணும். இதுக்கப்புறம் அவர் எத்தனை படம் பார்ப்பாருல்ல, டவுன்லோட் பண்ணி பார்ப்பாருல்ல, எல்லா பாவமும் இவருக்கு வந்துகிட்டு இருக்கு. இவர் மௌத்தா போனா கூட அவருக்கு வரும், பாவம் வந்துகிட்டு இருக்கு. இவருக்கு மௌத்தா போயிட்டாரு, உலகத்தினுடைய சம்மதமே முடிஞ்சிருச்சு, ஆனா பாவம் வந்துகிட்டு இருக்கு. அவருங்க படம் பார்த்துட்டு பாவம். பாவங்களுடைய வாசல் திறந்து விடுகிறது. 11வது தில்லத்துமில்னா, 11வது அவருக்கு கேவலம் உண்டாகும். இன்னல் மாசியத்தை தூரிஃபில், திட்டமாக பாவம் ஒருவருக்கு கேவலத்தை கொண்டு கொடுக்கும். யூசம்ஜியே, நீங்கள் இப்படி விளங்கிக் கொள்ளுங்கள். ஹர் குனாஹ் கே சாத் தில்லத் பந்தி ஹோத்தி, ஒவ்வொரு பாவங்களுடனும் கேவலம் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. பாவத்தோடு கேவலமும் கட்டப்பட்டிருக்கு. நீங்க இதை இப்படி விளங்குங்க. ஜப் ஹம் குனாஹ் கா இர்திகாப் கரேங்கே, எப்ப நம்ம ஒரு பாவத்தை செய்வோமோ தோ வோ தில்லத் ஹம்சே லிபட் ஜாயேகி, அந்த கேவலமும் நம்மோடு என்ன செய்கிறது, பின்னி பிணைந்து விடுகிறது. லோகோ கே திலோ மே அல்லாஹ் கி இஸ்ஸத் கு खत्म कर देते हैं, அந்த பாவத்தின் காரணத்தினால அவரை பற்றிய நல்ல எண்ணங்கள் மக்களுடைய உள்ளத்தில் இருந்து குறைக்கப்படும், எடுக்கப்படும். அவரை பற்றிய நல்ல எண்ணங்கள் மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். அந்தர்சே கோய் இஸ்ஸத் நஹி கர்த்தா, உள்ளத்தால யாருமே அவருக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு யாரும் கண்ணியம் கொடுக்கிற சூழ்நிலை உண்டாகாது.
12வதாக ஃபசாதே அகல், அவருடைய அறிவு குறையும். அறிவு முற்றிலுமாக குறையும். வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்க சேர்ல உட்காந்து சேர்ல உட்காருங்க. 12வது அவருடைய அறிவு குறையும். இன்னல் மஆசி துஃப்சிதுல் அக்ல், திட்டமாக பாவம் அவருடைய அறிவை குறைத்து விடும். யானி சோச்சனே और समझने की सलाहियत ठीक नहीं रहती, அவர் யோசிப்பது மற்றும் ஒரு விஷயத்தை விளங்குவதனுடைய அந்த திறமை அவருக்கு சரியாக இருக்காது. कहते हैं, கூறுகிறார்கள், அந்த மக்கள் பேசுறாங்க, औजी पर्दा तो आंखों का होता है, चेहरे का पर्दा तो नहीं है. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பர்தா கண்களுக்கு தானே பர்தா, நம்ம பார்க்க கூடாது. செஹரே காத்தோ பர்தா தோ நஹி, முகத்துக்கு பர்தா தேவையில்லை. கோயா சோச்னே கி சலாஹியத் சீன் லிகி, மனிதன் யோசிக்கக்கூடிய அந்த அந்த அறிவு அவன்கிட்ட எடுக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், எழுதுற உஸ்தா சொல்றாங்க, மக்கள் என்ன இன்னைக்கு என்ன ஒரு பிரபகண்டா நடக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க கண்களை நீங்க குறைச்சிக்குங்க, கண்களை நீங்க தாழ்த்திட்டு போங்க, பெண்கள் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன, நீங்க இதை பார்க்காதீங்க, பர்தா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பரப்பப்படுகிறது. அதை அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதைத்தான் அவங்க பெண்ணுரிமைக்கான ஒரு அடையாளமாக காட்டுறாங்க. இஸ்லாமியர்கள் பர்தா போடுறது சொன்னோமா, இஸ்லாம் பெண்களை அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த நடிகர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நடிக்கிற வரைக்கும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ண அவங்க மனைவிகள் அவங்க நடிகைகளா தான் இருந்தாங்க. அவங்க நடிக்கவே விடல, அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அவங்க நடந்து போறாங்க, இப்படி பின்னாடியே ஒரு இல்ல ஃபுல் பாடி காரோட பின்னாடி அவர் தள்ளிக்கிட்டே, பெரிய நடிகர் முன்னாடி அவங்க மனைவி போறாங்க, 2 பக்கமும் அவர் தள்ளுறாரு மக்களை, பாதுகாப்பா கொண்டு போறாரு. ஏன் இந்த பாதுகாப்பு நீங்க பண்றீங்க, ஏன் பண்றீங்க இந்த பாதுகாப்பு? அந்த அந்த இது அந்த பாதுகாப்புக்கான தானே பண்றீங்க. அதுதான் இஸ்லாம் செய்யுது. ஒரு ஒரு ராணியா இருக்கிறாங்க, எலிசபெத் ராணி இருக்கிறாங்க, லண்டனுடைய ராணி இருக்காங்க. அவங்களுடைய கைகள் நீங்க யாரும் கைகள் வச்சுட்டு கொடுக்க முடியாது. 24 hours அவங்க க்ளோஸ் போட்டிருப்பாங்க. எலிசபெத் ராணி நீங்க இப்பயும் பாருங்க, இங்கிலாந்துடைய ராணி பாருங்க, ஃபுல் அவங்க தலையிலிருந்து அவங்க கால் வரைக்கும் ட்ரெஸ் கோட் அதுதான். அங்க இருக்கக்கூடிய பிரின்சஸுக்கு, அங்க இருக்கக்கூடிய இளவரசிகளுக்கு, அவங்க இருக்கக்கூடிய அந்த இளவரசருக்கு ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்கன்னா கூட உடனே அவங்க ட்ரெஸ் கோட் மாறிடும். அந்த ட்ரெஸ் எப்படி போடுறது, எலிசபெத் ராணியினுடைய ட்ரெஸ் ஃபுல்லா கால் வரைக்கும் மூடி இருக்கும், சாக்ஸ் போட்டிருப்பாங்க, கிளவுஸ் போட்டிருப்பாங்க. ஏன் அதை அவங்க செய்யறாங்க? ஏன்னா அவங்க ராணி, அந்த உடம்ப பாக்குறதுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன இல்லை, அனுமதி கிடையாது. அதுக்காகதான் செய்யறாங்க. இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, ஏன் அந்த ட்ரெஸ் அவங்க அப்படி போடுறாங்கிறது யூடியூப்ல இன்னைக்கு பார்க்க முடியும். அப்ப இஸ்லாம் அந்த அந்த அமைப்புல தான் கொடுக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, இல்ல ராணிகள் தான் அப்படி இருக்கு, எங்களுடைய எலிசபெத் ராணி அப்படி, நீங்கெல்லாம் அப்படி கூட தேவையில்லை, நீங்கெல்லாம் சாதாரணமா இருங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லணும். வீட்டுல எல்லா பெண்களையுமே இஸ்லாம் என்ன சொல்றது, நீங்க ராணிக்கு சமமானவங்க. உங்களுடைய உடம்ப உங்களுடைய கணவரை தவிர வேற ஒருத்தர் பாக்குறதுக்கு உண்டான தேவையில்லை. தங்கத்திற்கும் வைரத்திற்கும் ஒப்பானவங்க, அது குப்பைகள் கூட போடப்படுறது இல்லை. அப்படித்தான் இஸ்லாம் அதை பார்க்கும். அப்ப அந்த அறிவு குறைஞ்ச காரணத்தினாலதான் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேச்சு நடைபெறுது. कहते हैं जी क्या हिकमत है कि फलां चीज को मना कर दिया गया, लो जी जिसने कलिमा पढ़ लिया उसको ये पूछने की क्या जरूरत है कि अल्लाह के उसके उस हुक्म में हिकमत क्या है. மேலும் சில பேருக்கு இஸ்லாமியர்களும் கூட என்ன செய்யறாங்க, எல்லா இஸ்லாமிய சட்டங்களையும் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த காரியத்தை அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சான், இந்த காரியத்தை அல்லாஹ் ஏன் இத பண்ணல. ஒருத்தர் இறக்குறாரு, அவர் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் கனவு பார்க்கறாங்க, கடுமையான வேதனை அவருக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த அவர் தோண்டின குழி தோண்டும் பொழுதுமே கூட அந்த குழியில எத்தனை இடத்துல குழி தோண்டினாலும் பாம்பும் பள்ளிகளும் அந்த குழிகள்ல வருது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜமாத்தார்கள் அவங்க வீட்டுல போய் கேட்கறாங்க, என்ன அவர் என்ன எதுவும் அவர்கிட்ட வித்தியாசமானது இருந்துச்சா, நாங்க பார்க்கலையே, அவர்கிட்ட நாங்க ஒரு நல்ல விஷயத்தான பார்த்துருக்கோம், அவர்கிட்ட இந்த அளவுக்கு கடுமையான தண்டிக்கப்படுற அளவுக்கு அவர்கிட்ட நாங்க எதுவும் பார்க்கலையே அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்களாம்,
ஆமா, அவர்கிட்ட வந்து ஒரு சிந்தனை இருந்துச்சு. என்ன மாதிரி சிந்தனை அப்படின்னு சொன்னா, நேரடியா மண்ல வைக்கிற ஒரு உடம்ப கொண்டு போய் நேரடியா மண்ல வச்சு, இஸ்லாம் ரொம்ப கண்ணியமாக அந்த உயிர்களை வந்து புதைக்க சொல்லும். அங்க எந்த அவங்களுக்கு வலிக்காம மெதுவாக திருப்பணும், குளிப்பாட்டுற முறையும் இஸ்லாம் சொல்லித்தரும். எந்த விதத்திலையும் அந்த இறந்த உடலுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டம். இவருக்கு அது பத்தாதுன்னு சொல்லி ஒரு ஒரு அட்டைப்பெட்டியில வச்சல்லவா வைக்கணும். இப்படி வைக்கிறது ஒரு சாதாரண துணியை சுத்தி வைக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு உடன்பாடா இல்லை அப்படின்னு ஒரு தடவை அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கனவுல வந்து சொன்னாலும் ஆமா, அதனாலதான் இஸ்லாம் எனக்கு எந்த ஒரு வழிமுறையை ரசூலா சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு நான் மாற்றமான ஒரு சிந்தனையில நான் இருந்தனால எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்குது கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரு கனவுல வந்து சொன்னதாக அந்த கிதாப்ல எழுதுறாங்க. அப்ப இந்த மாதிரியும் சிந்தனைகள் சில பேருக்கு வேலை செய்யும். இஸ்லாத்துல உள்ள சட்டங்களை பத்தி அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இப்படி இருந்துடக்கூடாது, இந்த இடத்த மாத்தணும்னு நினைக்கிறோம், இந்த ஹதீஸை நான் ஏத்துக்கிறது இல்லை, இந்த குரானுடைய வாசகம் நான் ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த அமைப்பு இது அறிவு குறைந்த காரணத்தினால் ஏற்படுவதுன்னு சொல்லியிருந்தோம். 13வதாக தில்கா அந்தா ஹோஜானா, 13வதாக அவருடைய உள்ளம் இருளடைந்து விடுவது, உள்ளம் குருடாகி விடுகிறது. இன்னமா தத்பஉ அலல் கல்பி ஹத்தா யஅமா, அவருடைய உள்ளம் பாவத்தின் காரணத்தினால் தொடர்ந்து அவருடைய உள்ளம் முத்திரை குத்தப்படுகிறது. ஹத்தா யஅமா, கடைசியாக அது குருடாகி விடுகிறது. கடைசியாக என்ன ஆயிருது, குருடாகி விடுகிறது. இந்த 7 விஷயங்கள் இன்னைக்கு 6ல இருந்து 7 விஷயங்களை பார்த்திருக்கோம். 7வதாக அவருடைய பாவத்தின் காரணத்தினால் நன்மையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எடுக்கப்படுகிறது. 8வதாக அவருடைய வயதினுடைய பரக்கத்து குறைக்கப்படுகிறது, வயது குறைகிறது. 9வதாக அல்லாஹுவினுடைய பார்வையில் அவர் விழுந்து விடுகிறார். 10வதாக பாவங்களினுடைய கதவுகள் அவருக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. 11வதாக அவர் இழிவை சந்திக்கிறார். 12வதாக அவருடைய அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. 13வதாக அவருடைய உள்ளம் குருடாகி விடுகிறது. இப்ப இதெல்லாம் பாவம் அதிகமாக செய்வதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய உலக நஷ்டங்கள்ல இருந்து ஒரு 7 நஷ்டங்கள். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாகவும் அடுத்தடுத்த வாரங்கள்ல மொத்தமா இதுக்கு வந்து 20 விஷயங்கள் எழுதுறாங்க. பாவத்தினால ஏற்படக்கூடிய தண்டனைகள், உலகத்துல கிடைக்கக்கூடிய தண்டனைகள் 20 எழுதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் இதை பார்ப்போம். திக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. திக்ர் மஜ்லிஸிற்காக வேண்டி வருகை இந்த மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பரக்கத்துகளையும் நலவுகளையும் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய ஒளியை உள்ளத்தில் ஏற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. திக்ரை காலையும் மாலையும் ஜமாத்தோடும் தனியாகவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. தஹஜ்ஜுத்தின் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்மை சுற்றி உள்ள எல்லா விதமான பலா முசீபத்துகளை அல்லாஹ் நம்மை விட்டு தூரமாக்குவானாக. எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. குடும்பத்தில் அல்லாஹ் நல்ல ஒற்றுமையை தந்தல் புரிவானாக. வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கச் செய்தல் புரிவானாக. தொழில் அல்லாஹ் பரக்கச் செய்தல் புரிவானாக. எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர் மஜ்லிஸில் வருகை தரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோடு தொடர்ந்து திக்ரை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.